இப்போ என்ன இன்னைக்கு பிசிபெலாபாத் பிசிபெலாபாத் பண்ணுறேன். அதுக்கு பிசிபெலாபாத்துக்கு இந்த இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இதில் என்ன போட்டிருக்கேன்? அதில் கத்திரிக்காய், கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், 2 கடுகு, வரமிளகா இதெல்லாம் நல்லா பொன்வறுவலாக வறுத்துட்டு, அப்புறம் தேங்காய் பொன்வறுவலாக வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது பால்நிலை நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி 2 கடுகு தாளிக்க போகிறேன். கடுகு தாளிச்சிட்டு பெருங்காயம் போடணும். பெருங்காயம் போட்டு கருவேப்பிலையும் போட்டு புளியை கரைச்சி ஊற்றி கொதிக்க வைக்கணும். இருங்க ஒரு நிமிஷம். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ என்ன பிசிபெலாபாத்னால அதுக்கு பெருங்காயம். சரி, பெருங்காயம் போட்டு ருச்சி இருக்கும். இந்த கருவேப்பிலை கடுகு எதுக்கு வெடிக்கணும்? கடுகு வெடிச்சாதான் அந்த கடுகு வெடிச்சாலும் என்ன சிரித்தாலும் காரம் போகாது. கடுகு வெடிச்சாதான் ருச்சி வரும். இல்லைன்னா அதை முடிச்சு நிற்கும் அப்படியே. அதனால கடுகு வெடிக்கணும். அது நல்லெண்ணெய் காயத்துக்கு கொஞ்சம் நாழி ஆகும். அதனால கடுகு வெடிக்கணும். ஓகே, இப்போ வந்து இந்த புளியை கரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டு கடுகு வெடிச்சிட்டு இந்த கருவேப்பிலையும் போட்டேன். போட்டு இந்த புளியை கரைச்சி வச்சுருக்கேன். புளி போடணும். போட்டுக்கலாம். புளி அளவாக போட்டுக்கணும். புளிப்பாய் போட்டு புளியை போட்டுக்கிட்டு இந்த புளி குளிக்கணும். இப்போ புளிப்பு நமக்கு தகுந்த மாதிரி. புளிப்பு நமக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். நான் புளி அளவாக போட்டுருக்கேன். புளி போட்டுட்டு இந்த பொடி கொதிக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள், கருவேப்பிலை வைக்கணும். நான் வந்து பருப்பு தனியாக தான் வேக வச்சுப்பேன். சாப்பாடு தனியாக வச்சாச்சு. இப்போ இந்த புளி கொதிக்குது. இந்த புளி கொதிச்சது இந்த அரைச்சி வச்ச அதான் நம்ம இதெல்லாம் சொன்னேன். கொத்தமல்லி, கடலைப்பருப்பு இதெல்லாம் அரைச்சி இந்த மாதிரி பவுடர் அரைச்சி இந்த புளி கொதிக்கிறது இப்படி போட்டுக்கணும். போட்டு நல்லா கொதிக்கணும். அந்த எண்ணெய் வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே கொதிக்க வைக்கணும். இப்போ இது தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி போடலாமா? வேண்டாம், கொஞ்சம் வேணா போடலாம். கொஞ்சம் வேண்டாம், தண்ணி பிடிச்சிங்களா? இப்போ தண்ணி இதெல்லாம் போட்டு இது வந்து சிம்ல வச்சு விட்டுறணும். ஆமா, சிம்ல வச்சு நல்லா கொதிக்கணும். கொதிச்சு அந்த எண்ணெய் வரும். எண்ணெய் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு அந்த இது போய் எண்ணெயெல்லாம் வரும். மேலே வந்ததுக்கு அப்புறம் இந்த பருப்பை ஊற்றிட்டு அப்புறம் சாதம் எடுத்து இது பிளைன் பிசிபெலாபாத். பிளைனா போடும். எந்த வெஜிடபிள்ஸ் இல்லை. கடலை சில பேர் போடுவா. நான் கடலையும் போடல. இன்னைக்கு பிளைனா பண்ணிட்டு இருக்கேன். இது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது வைக்கணும். நான் வந்து பருப்பு தனியாக தான் வேக வச்சுப்பேன். சாப்பாடு தனியாக வச்சாச்சு. இப்போ இந்த புளி கொதிக்குது. இந்த புளி கொதிச்சது இந்த அரைச்சி வச்ச அதான் நம்ம இதெல்லாம் சொன்னேன். கொத்தமல்லி, கடலைப்பருப்பு இதெல்லாம் அரைச்சி இந்த மாதிரி பவுடர் அரைச்சி இந்த புளி கொதிக்கிறது இப்படி போட்டுக்கணும். போட்டு நல்லா கொதிக்கணும். அந்த எண்ணெய் வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே கொதிக்க வைக்கணும். இப்போ தண்ணி இதெல்லாம் போட்டு இது வந்து சிம்ல வச்சு விட்டுறணும். ஆமா, சிம்ல வச்சு நல்லா கொதிக்கணும். கொதிச்சு அந்த எண்ணெய் வரும். எண்ணெய் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். புளி அந்த இது போய் எண்ணெயெல்லாம் வரும். மேலே வந்ததுக்கு அப்புறம் இந்த பருப்பை ஊற்றிட்டு அப்புறம் சாதம் எடுத்து இது பிளைன் பிசிபெலாபாத். பிளைனா போடும். எந்த வெஜிடபிள்ஸ் இல்லை. கடலை சில பேர் போடுவா. நான் கடலையும் போடல. இன்னைக்கு பிளைனா பண்ணிட்டு இருக்கேன். இது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த சாதத்தில் ஊற்றுறேன். இப்போ ஓகேவா? அது ஆனதுக்கப்புறம் இது பண்ணி நல்லா கலக்கிட்டு பருப்பையும் கையோட கொட்டிட வேண்டியதான். பருப்பையும் கொட்டிட்டு இந்த பருப்பு இதில் போடுறேன். இப்போ